ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மார்கழி முதல் நாளுங்கிறதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக சுவாமிக்கும் கோவிலில் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும் இல்லையா? அதுக்காக இன்றைக்கி குலதெய்வ வழிபாடுக்கு சக்கரை பொங்கல் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கூடவே கொஞ்சம் டீ வச்சிட்ருக்கிறேன். காலையில் ரொம்ப குளிருது, சரி கொஞ்சமாக டீ வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலை பார்த்துட்ருக்குறேன். அப்படியே சுவாமிக்கு மாவிளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பச்சரிசியும் வெல்லமும் சேர்த்து நல்லா பெசரி விளக்கு மாதிரி செஞ்சு போடலாம் அப்படின்னு விளக்கு தயாராகிடுச்சு. பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி பாருங்கள், மணி 6 ஆகுது. கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்படியே டீ சாப்பிட்டே பார்க்கலாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் நான் விளக்குக்கு நேற்று மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கல, டைம் இல்லைங்கிறதுனால மற்ற வேலைகள்லாம் நேற்று முடித்து வச்சிட்டேன். சரி மார்னிங் எழுந்திரிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ரெடி பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்போவுமே குலதெய்வத்துக்கு மாவிளக்கு ரொம்ப விசேஷம். நான் எந்த ஒரு நல்ல நாள் அப்படி இருந்தாலும் மாவிளக்கு போடுவேன். நெய் விட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு அந்த இதெல்லாம் நல்ல தீபம் எரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து அதை சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கும் போட்டாச்சு. அப்போ மார்னிங் அந்த விளக்கு மட்டும் ரெடி பண்ணி காலையில் 5 அந்த தீபம் போட்டாச்சு. அதுக்கடுத்து இங்கெல்லாம் ரெடி பண்ணல இல்லையா, அதனால் ஒரு 6 மணிக்கு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு 6 அந்த மாதிரி இந்த பூஜையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி டேவே 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் மார்கழியில் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க, நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே இன்றைக்கி தீபம் போட்டு வச்சிட்டேன். வீடே ரொம்ப சூப்பராக வாசனையாக இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. இது எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே டிஃபனு லஞ்சும் போயிட்டு இருந்துச்சு. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல, நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் அப்பா சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, இப்போ நான் 7:30 போயிடுவாங்க. அதனால் அதுவுமே ரெடி பண்ணி அனுப்பணும். மார்கழி செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது. எப்போவுமே முருகருக்கு தீபம் போடுவேன். சரி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே தீபம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கு. எல்லோரும் தூங்கிகிட்ருக்குறாங்க. நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம செய்வோம். என்னோடய பூஜை இந்த மார்கழி முதல் நாளில் இப்படி தான் போச்சு. நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்க, எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அடுத்து ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்பி விட்டுட்டு அப்படியே கிளம்பிக்க வேண்டியதான். வாங்க நம்ம கோவிலில் பார்க்கலாம்.
அப்படியே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னால் முடியல, டைம் இல்லை. அதனால் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. டைம் இப்போது 9:30 ஆகுது. பாருங்கள், கோவிலுக்கு வந்தாச்சு. நைன் 9:30க்கெலாம் கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. வாங்க போகலாம். நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இன்னும் சாமி கும்பிட்டு போயிட்டு இன்னும் ஒர்க் இருக்குது, பார்க்கணும். இங்கே பாருங்கள், எல்லோரும் தீபம் போட்டுட்ருக்குறாங்க. நம்மளும் தீபம் போட்டாச்சு. தீபம் போட்டு கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பிரசாதமாக தினை மாவு கிடச்சிச்சு. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது இந்த விளக்கு பார்த்தேன். மார்னிங் தீபம் வைக்கிறதுக்கு காற்றுக்கு அணைஞ்சு போயிடுது அப்படிங்கிறதுனால சரி ஒரு 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருந்தேன். ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு. அதனால் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை, வந்துட்டேன் நான். ஆனால் அழகாக இருந்துச்சு விளக்குலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் கிளம்புறேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.